قال الله سبحانه وتعالى إنما المؤمنون إخوة صدق الله مولانا மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட மூமின்களுக்கு மத்தியிலே இணக்கம் இருப்பதை எதிர்பார்க்கிறான். பொதுவாய் மனித சமூகங்களுக்கு மத்தியிலே எப்போதும் இணைப்பு இருக்க வேண்டும். ரெண்டு நாடுகள், ஊர்கள், மக்கள் இவர்களுக்கு மத்தியிலே சுமூகமான தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த ஐக்கியங்களை அவர்கள் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல செய்தது, மதீனா மக்கள் அல்லாத மற்றவர்கள் யார், அவர்களோடு ஒப்பந்தம் செய்தல் என்கின்ற நடைமுறையை கொண்டு வந்தார்கள். முதலில் யூதவர்களோடு ஒப்பந்தம் செய்தார்கள். 9 அம்ச ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக அங்கே அமைதி நிலைநாட்டப்பட்டது. கடைசியாக மக்காவாசிகளோடு ஹுதைபியாவில் ஒப்பந்தம் செஞ்சாங்க. உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடாது. நமக்குள்ளே இந்த ஒப்பந்தம் நீடிக்கிற வரை எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் எங்கும் போகலாம் வரலாம், யாருடைய உயிருக்கும் பொருளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் எழுதின ஒப்பந்தம். இப்படி சுற்றியாக இருந்த பல்வேறு சமூகங்களோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். கிறிஸ்துவர்களோடு நடந்த ஒப்பந்தம் மிக பிரபல்யமானது. பஹ்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுகள், அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த ஒப்பந்தம் வரலாற்று பிரபல்யமானது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நபிகள் பெருமானார் சொல்ல வருகிற செய்தி இதுதான். அது மனித சமூகங்களுக்கு மத்தியில் என்றைக்கும் சுமூகமான ஒரு சூழல் நிலவ வேண்டும், பயமற்ற ஒரு பண்பு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். முன்னால் சுமூகமான சூழ்நிலை வரணுன்றதுக்கு வருஷத்துக்கு 4 மாதம் மட்டும் ஒதுக்கி இருந்தாங்க. சண்டை போடக்கூடாதுன்னு. அந்த 4 மாதம் மட்டும் எங்கும் போகலாம் வரலாம். 4 மாதம் முடிஞ்சால் யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்ற நிலைமை இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த 4 மாதம் என்பதை நிரந்தரமான ஒரு அமைதி பூமியை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். ஒட்டுமொத்த ஜசீரத்துல் அரபு இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஓமன், கத்தார், குவைத், துபாய் என்றெல்லாம் நாம் பிரித்திருக்கிறோம். அது ஈரான், ஈராக் வரை நீளுகிறது. அந்த ஜசீரத்துல் அரபுனுடைய பகுதி ஈரானை தவிர்த்து அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. உமரது எல்லா காலத்தில் இந்த எல்லா பகுதியும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துருச்சு, ஆட்சி பகுதிக்குள்ளே வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகங்களுக்கு மத்தியில் அந்த நிம்மதியான பண்பை உருவாக்கினார்கள். ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண்மணி பயணித்து வந்து கல்வர்கள், திருடர்கள் பயமோ வேறு எந்த விதமான பயமும் இல்லாமல் காபாவை வலம் வந்து விட்டு திரும்ப வேண்டும். அந்த சூழல் வராதவரை நான் கொண்டு வந்த இந்த மார்க்கம் நிறைவு பெறவில்லை என்றார்கள். மார்க்கம் நிறைவாயிடுச்சு, மார்க்கத்தின் பண்பு நிறைவாகலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்களோ அது நிறைவடையணும்னா ஒரு ஆணோ பெண்ணோ, எந்த மனிதனோ, ஒரு சமூக கூட்டமோ, ஒரு வியாபாரிகளோ, ஒரு பயணிகள் கூட்டமோ, அவங்களுக்கு பயம் இல்லாமல் எப்போதும் போய் வரலாம். சமீபத்தில் ஒரு பெண்மணி வீடியோ வெளியிட்டு இருந்தார். ஒரு பாதையில் நடந்து போகிறார், ரோட்டின் ஒரு பகுதியில். இப்போ மணி என்ன தெரியுமா என்று கேட்கிறார். 1 மணி. நான் இருப்பது அரபு நாடு. 1 மணிக்கு நான் தன்னந்தனியாக இப்போது வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நடந்து போகிறேன். காரணம், நான் நடந்து போய் கொண்டிருப்பது ஒரு அரபு நாடு என்று சொன்னார். ஆச்சரியம். பல்வேறு கமாண்டுகள் கீழே வந்தது. அரபு நாடுகளில் எப்படி இந்த அளவிற்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்றெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
இங்கே மனிதர்கள் மிக சரியான சட்ட திட்டங்கள் இருக்கின்றது, பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகின்ற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தன்னந்தனியாக ஒரு பெண் வருகிற போது அவருக்கு பயம் இருக்கக்கூடாது என்றார்களே, அப்படிப்பட்ட பூமியாக அது மாறியது. எதனால்? ஒப்பந்தங்களால். சமூகங்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, 2 ஊர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் மூலமாக அது நிலைநாட்டப்படணும். எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஒரு கட்டம் 2 கட்டம் இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு காசாவில் இஸ்ரேல் யுத்தம் நடக்குதுன்னா பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்துவதற்கு திரும்ப முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? அன்றைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுகைக்கு வரல, லேட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா லேட் ஆயிடுச்சு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 கூட்டத்துக்கும் மத்தியில் சமாதானம் செய்வதற்கு போயிருந்தேன், அது சற்று தாமதமாகிவிட்டது என்று தாமதமானதற்கு காரணத்தை சொல்வார்கள். அப்போ நபி அவர்களிடத்திலிருந்து இந்த பண்பு, சுமூகமான சூழலை உருவாக்குதல் என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பண்பு. சண்டை போடுறது இருக்கும், சண்டை இல்லாமல் இருக்காது, எப்போதும் பிரச்சனை இருக்கும் தான். ஆனால் அந்த சண்டைகளை வேடிக்கை பார்க்கிற பண்பிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இங்கே சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபீலான தொழுகை நோன்பு எல்லாத்தை விட ஒரு பெரிய நன்மை தர காரியத்தை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு, சண்டையிட்ட 2 சகோதரர்களை சேர்த்து வைங்க. அப்படி சேர்த்து வைப்பது நீங்கள் தொழுகிற நஃபீல் தொழுகைகளை எல்லாம் விட, நஃபீலான ஹஜ்ஜுகளை விட இது சிறந்த கூலியை தரும். மீசான் தராசில அதற்கான கணம் அதிகம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் சொல்வது மார்க்கத்தில் கூடாது, ஹராம், பொய்யை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, இந்த நேரத்தில் நீங்கள் பொய்யை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறதுன்னா ஒரு பொய்யை சொல்லியாவது சேர்த்து வைங்க என்று பெருமானார் பணிக்கிறார்கள். அவர் சொல்லாததை இவரிடத்தில் சொல்லுவது கூடாது. ஆனால் உங்களை பற்றி ஒரு நல்ல மரியாதையோடு அவர் உங்களுக்கு இருக்கிறார் என்று ஒருத்த போய் சொல்கிறது, இவரிடம் உங்களோடு பேசாமல் இருப்பது அவருக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு இவர்கிட்ட சொல்கிறது. அந்த சூழல் அங்கு இல்லை, இருந்தாலும் மனங்களில் அந்த செய்தியை போட்டு வைப்பது பகை குறையும் அல்லவா, என்றைக்காவது உறவு மலர்வதற்கு இது காரணமாக ஆகும் அல்லவா. இன்றைக்கு அதல்ல, வேறு செய்திகள், இவருக்கு எதிராக என்னென்னவெல்லாம் செய்யப்படுகிறது என்ற செய்திகளை சொல்லப்படுகிறது ஏற்படுகிற போது, பிளவுகளை கவனிக்கிற போது இணக்கத்திற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று தேடுவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தந்த மிக முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம் இஸ்லாத்தில். அதனால தான் கோல் கூடாது, புறம் கூடாது, ஒட்டு கேட்பது கூடாது, துருவி ஆராயக்கூடாது. வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வலா தஹாசது, பொறாமப்படாதீங்க, வலா தபாகலு, கோவப்பட்டுக்காதீங்க, குனு இஹ்வானா, எல்லாரும் சகோதரர்களாக இருங்க. சகோதரத்துவத்தை முறிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்மெல்லாம் இது சாதாரணமான காரியங்கள் என்று யோசிப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியமாக இது எல்லாம் பட்டியல் போட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இஹ்வானா இருங்கன்றாங்க. இஹ்வானா இருங்கன்னா சகோதரர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இவைகள் இருந்தால் சகோதரத்துவம் கெடும் என்பதுதான் இந்த ஹதீசுகளில் சொல்லப்படுகிற செய்திகளாக இருக்கின்றன. எனவே சுமூகமான ஒரு சூழல்கள் உருவாகுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் திருக்குர்ஆனுடைய வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஸ்லிம்களே நீங்கள் சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரத்துவத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள், அதை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் படிக்கிறது. எனவே சகோதரத்துவத்தை உருவாக்குகின்ற, சுமூகமான சூழல்களை உருவாக்குகின்ற, சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியிலே சமாதானத்தை நிலைநாட்டுகின்ற உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சுப்ஹான